ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம வானதி இருந்துட்டு நம்ம பாண்டி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வானதி பேசலன்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டேயும் சோழன்கிட்டேயும் பாண்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சண்டை போட்டு போனாலையும் அடுத்த நிமிஷமே வந்து பேசிடுவா. ஆனால் இப்போ என்னடனா எல்லாத்துலேயுமே பிளாக் வேற போட்டிருக்கா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் போதியில் நம்ம நடேசன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு நீங்கள் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நல்லா தெம்பாக தான் இருப்பீங்க, பேசாமல் படுத்து தூங்குங்க, சின்ன சத்தம் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க. சரிம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி பம்பா அடங்கிறாரு நம்ம நடேசன். உங்கள் பேச்சுக்கு எல்லாருமே ரொம்ப அடிமை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சேரனுக்கு வந்து சந்தா ஃபோன் பண்ணி வீட்டில் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு எனக்கு, ஆனாலையும் ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருக்குது, எதுக்காகவும் நீ பயப்படாத, உன்னை நான் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டேன், சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா கிட்டே போயிட்டு நான் பண்ணது ஏதாவது தப்பா, நீங்கள் பண்ணதான் ரொம்ப தப்பு, 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ எப்படி முடியும், நான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்தா நான் இதெல்லாம் எப்போ சம்பாதிச்சு எப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்துருவீங்க, உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, ஒரு பொருள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் அதை தவற விட்டுற மாட்டீங்க, கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.